திரிபுரம் மரித்த தில்லி வழந்தன சம்போ சங்கரா என்னை கடவுள் சுவாமி கிருபாகர பெருமான் என் நிச்சயக்கட்டது யார்? என யாரென வென்றி கேட்டேன் புள்ள யோகியாரே பேர் புகழ் செரு தொண்டன் தெரி புவியதில் சொல்லுவார்கள் சிந்தையோ மகிழ்ந்து நங்கை செப்பியே நான் நிமிடம் ஆர்வமோடு ஓடி வந்தே உன் அடியனை போற்றி ஐயா சுவாமி அடியனுடைய பெயர் செருத்துடன் என்று உலகில் சொல்லுவார்கள். நான் அடியவரை தேடி வெளியில் சென்றிருந்த சமயம் நம் மடம் தேடி தாங்கள் வந்ததாக தெரிவித்தாள். எனது நங்கையானவள் தெரிவித்து நான் இங்கே ஓடோடி வந்திருக்கின்றேன். அடியோடு மடத்திற்கு அன்னம் பசிக்கு எழுந்திட வேண்டும். நீதான் செருத்தொண்டனா? ஆம் சுவாமி, அது அடியேன் தான். வரும் அடியவருக்கு அன்னம் அளிக்காமல் ஓடி ஒளிந்து கொள்ளும் உண்மையான பக்தன் நீதான் போலிருக்கிறது. சுவாமி, தாங்கள் அவ்விதம் தவறாக எண்ண வேண்டாம். நான் ரொம்பவும் தேடி அலைந்து மனவாடி வந்திருக்கின்றேன். நீதான தொண்டன் என்பவன் தருகுவேன் என்பவன் நீதான தொண்டன் என்பவன்
அன்னம் படைக்க உனக்கு அவ்வளவு திறமா? அரே சிறுத்தொண்டா, உனது மடத்தில் ஆண்டை பரங்கள் வந்தாலும் முதுன்னம் வருமா? அன்னம் படைக்க உனக்கு அவ்வளவு திறமா? கொடியை கட்டி விரதங்கள் எடுத்த ஏழை பரதையின் குடிகளை நீரான தொண்டன் என்பவன். ஏண்டா கொடியை கட்டி விரதங்கள் எடுத்த ஏழை பரதையின் குடிகளை நிதான 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 ஆண்டி பரங்கள் வந்தாலும் முதுன்னம் வருமா? நீ உனது மடாலை ஆண்டி பரங்கள் வந்தாலும் முதுன்னம் வருமா? அன்னம் படைக்க உனக்கு அவ்வளவு திறமா? ஆண்டி பரங்கள் வந்தாலும் முதுன்னம் வருமா? அன்னம் படைக்க உனக்கு அவ்வளவு திறமா? ஏண்டா கொடியை கட்டி வீரர்கள் எடுத்த ஏழை பரதைக்கு குடிகளை எடுத்த நிதான தொண்டனன்பவன். ஆதாரமாய் என்ன கொடிதனை கட்டி அகதிகளுக்கு முது தருகுவேன் கொட்டி. ஆதாரமாய் என்ன கொடிதனை கட்டி அகதிகளுக்கு முது தருகுவேன் கொட்டி. புராண மரியாதை கொண்டி கொட்டி போட போட தொண்டா நீ ஒரு தொண்டா ஏனி கொண்டா. சுவாமி, தாங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் மிகவும் வாடி தவித்து வந்திருக்கின்றேன். அடியனுடைய மடம் தேடி வந்த தங்களை நான் விரும்பி அழைக்க தங்களைத்தான் தேடி வந்தேன். நாங்கள் அடியனோட மடத்திற்கு அன்னம் பசிக்க கட்டாயம் வந்தே சேர வேண்டும். நான் உன் மடத்திற்கு வந்தபோது எனக்கு அங்கு ஒரு பிடிய அமுது அளித்து என் பசியை நீக்க உன்னால் அங்கு முடியவில்லை. இன்று ஏன் வந்திருக்கின்றார்? சுவாமி, நான் தாங்கள் வந்த சமயம் நான் வெளியில் தங்க அடியவரை தேடி சென்றிருந்தேன். அந்த சமயத்தில் தாங்கள் வந்திருக்கின்றீர்கள். என்ன அடியவரை தேடி வெளியில் சென்றார்? ஆம் சுவாமி, வெளியில் சென்றிருந்த சமயம் தாங்கள் வந்திருக்கிறீர்கள். நன்றாக இருக்கிறது உன்னது நாடகம். அன்னம் அளிப்பவரை தேடித்தான் ஆண்டிகள் ஓடுவார்களே தவிர அங்க ஓடாங்க இங்க ஓடாங்க. அன்னம் அளிப்பவர்கள் ஆண்டிகளை தேடி ஓடுவதாக நீ சொல்லிதான் கேள்விப்படுகிறேன். சுவாமி, நன்றாக இருக்கிறது. நானும் மிகுந்த பசியின் மயக்கத்தில் அவளது மடத்தை அடைந்தேன். அங்கு நீயோ இல்லை. உனது பாரியால் இருந்தால் அமுது புசிக்க மிகவும் வேண்டி விரும்பி வருந்தி என்னை அழைத்தாள். நானும் ஆளன் இல்லாத மனையில் அரட்சணமும் தங்கேன், அமுது புசியேன், இது அடியானது விரதம் என்று அவளிடம் மறுமொழி உரைத்து விட்டு இதோ இந்த திருவாச்சி மரத்தடியின் கண் சற்று இளைப்பார வந்து உட்கார்ந்திருக்கிறேன். என்னை வீணாக வந்து என்னிடம் வம்பு செய்கின்றார். சுவாமி, அப்படிதான் நினைக்க வேண்டாம். வீட்டிற்கு வந்த செய்தி எனது மனைவியானவள் தெரிவித்த பிறகுதான் நான் தங்களை தேடி ஓடி வந்திருக்கேன். உன் மடத்தை அடைந்து எனக்கு அங்கு உன்னால் அமுதடிக்க முடியவில்லை. இன்று ஏன் வந்திருக்கின்றாய்? சுவாமி, அன்றைதான் நான் தாங்கள் அமுதம் மாட்டேன் என்று தெரிவித்து விட்டேன். நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். தாங்கள் அடியேறு மடத்திற்கு வரத்தான் வேண்டும் கட்டாயம். நான் தங்களைத்தான் வேண்டி நிற்கின்றேன். ஒரு காலம் வரமாட்டேன். நான் இப்போதுதான் அடுத்த வீதியில் உள்ள ஒரு பக்தன் வந்து என்னை மிகவும் வேண்டி விரும்பி அமுது புசிக்க அழைத்தான். நான் அவன் மனைக்கு வருவதாக அவனிடம் வாக்குறுதி அளித்து விட்டு சற்று நேரம் ஆகட்டுமே என்று இங்கு அமர்ந்திருக்கின்றேன். அவன் அதிவிரைவில் என்னை வந்து அழைக்க வருவான். நான் அவன் மனையில் உண்டு திரும்ப வேண்டும். நீ வேறு யாரையும் சென்று பார்த்து தெரிவிக்க வேண்டாம். ஒரு காலம் வரமாட்டேன். வேறு யாரையும் சென்று பார்த்து தேவையான கழிவுதார்த்தங்கள் எல்லாம் மிக ருசிகரமாக சமைத்து வைத்திருக்கிறோம். தாங்கள் அடியேறும் இடத்துக்கு வரத்தான் வேண்டும். நான் தங்களைத்தான் வேண்டுகிறேன். திருத்தொண்டா சுவாமி, உன் மடத்தில் அப்படியானால் என்ன கதை வகை செய்தாய் மடத்தினில் என் முன் விபரமாய் சொல்வாய் தொண்டா.
சமைத்து வைத்திருக்கின்றாய். நான் விவரமாக தெரிவிக்கின்றேன். பழங்களும் தம்பியானே சுவாமி பல வகை பட்சணங்கள் செய்திருக்கோம். பழம் காய் நன்றாக இருக்கிறது. பாலுடன் பழங்களும் அன்பனாரே வேண்டேன். பாலுடன் பழங்களும் அன்பனாரே வேண்டேன். படைத்திடும் கறிவகை சொல்லும் அப்பா நேரும். சுவாமி வாழைக்காய் பொறிகறி செய்திருக்கோம் அழகு. வாழைக்காய் பொறிகறி செய்திருக்கோம் அழகு. வளமுடன் நலம் வாழுமையா சுவாமி. என்ன வாழைக்காய் வாழைக்காயாவது தொண்டனாரே சிவன். வாழைக்காயாவது ஏழும் பிள்ளாய் பக்கம் அடிமுத்த நெற்றியல்லோ பாவமடா போடா. நீ கேட்கண்டா. வாழைக்காயாவது சிவபெருமானின் நெற்றி அல்லவா? அதை அறுத்து பரிசமைத்தாய். சுவாமி இன்னும் செய்திருக்கும் கரிபதார்த்தங்களை தெரிவிக்கின்றேன். பாகற்காய் பொறிகறி தம்பிரானே சுவாமி. பாகற்காய் பொறிகறி தம்பிரானே சுவாமி. பட்சமாய் உண்ணலாம் வாழுமையா சுவாமி. பிரமாதமான கரிபதார்த்தம். பாகற்காயாவது ஏழும் பிள்ளாய் பக்க. பாகற்காயாவது தொண்டனாரே சிவன். பணியும் முத்தாட்டம் அல்லோ பாவம் பாவம் போடா. சிவபெருமான் உத்ராட்சம் அல்லவா பாவம். அதிகாரத்தை தரிசனித்தார். பூசணிக்காய் புழுக்குழம்பு வைத்திருக்கோம் அடத்தில். சுவாமி நாம் விவரமாக தெரிவிக்கின்றேன். பூசணிக்காய் புழுக்குழம்பு செய்திருக்கோம் அடத்தில். புனிதமாய் உண்ணலாம் வாழுமையா சுவாமி. பூசணிக்காயாவது ஏழும் பிள்ளாய் பக்க. பூசணிக்காயாவது தொண்டனாரே சிவன். பூசுண்டு நீரே பாவம் பாவம் போடா. பூசும் திருநீர் அல்லவா பூசணிக்காய். கரிவகை செய்திருக்கேன் மடத்தில். உடலங்காய் கரிவகை செய்திருக்கேன் மடத்தில். புனிதமாய் உண்ணலாம் வாழுமையா புடலங்காயாவது ஏழும் பிள்ளாய் பக்க. புடலங்காயாவது தொண்டனாரே சிவன். அணியும் பூநூறு அல்லோ பாவம் பாவம் போடா. பரங்கிக்காய் பச்சடி செய்திருக்கோம் மடத்தில். இனியமாய் உண்ணலாம் வாழுமையா சுவாமி. பரங்கிக்காயாவது ஏழும் பிள்ளாய் பக்க. பரங்கிக்காயாவது தொண்டனாரே சிவன். பண்புள்ள தொப்பையல்லோ பாவம் பாவம் போடா. பரங்கிக்காய் என்பது சிவபெருமானின் தொப்பையல்லோ. அதை எடுத்து தரிசமித்து படைத்திருக்கின்றாய். சுவாமி கோபிக்க வேண்டாம்.
இத்தனை கரிவகை வேண்டாம் என்றே சுவாமி, இத்தனை கரிவகை வேண்டாம் என்றே சுவாமி, இசைந்திட கரிவகை சொல்லுமையா சுவாமி. தாங்கள் இத்தனை கரிவதார்த்தங்களை எல்லாம் செய்தும் தாங்கள் ஒன்றும் விருப்பமில்லாமல் பேசுகின்றீர்களே. வேறு தங்களுக்கு தேவையான கரிவாதத்தை தெரிவித்தால் தாங்கள் அடியேன் காத்துக் கொண்டிருக்கின்றேன். செருத்தொண்டா, உனது மரத்தில் சமைத்து வைத்திருக்கும் பரங்கிக்காய், வாழைக்காய், கத்தரிக்காய், பாகக்காய் இவை அனைத்தும் சிவபெருமானின் ஒவ்வொரு அங்க அவயவங்களையும் குறிப்பதாகும். ஆக மொத்தத்தில் நீ சிவனையே அறுத்து சிவனடியாருக்கு அமுது படைக்கின்ற மாபாதக பக்தன். உனது மடத்திற்கு நான் அமுது புசிக்க ஒரு காலம் வரமாட்டேன். கோபிக்க வேண்டாம். தங்களுக்கு தேவையான பதார்த்தம் தெரிவிங்கள். தாங்கள் இஷ்டம் போல் அடியேன் காத்திருக்கின்றேன். உனது மடத்தில் சமைத்து வைத்திருக்கும் கறி பதார்த்தங்கள் அனைத்தும் எனக்கு தேவையில்லை. எனக்கு வேண்டிய பதார்த்தம் இஷ்டமாய் படைப்பேன் என்று சனத்துடன் சொல்ல வந்த தனிச்சிறு தொண்டனாரே. நமக்கெல்லாம் மறுமையான நற்பசுதரை அறுத்து இமைக்கும் கறி சமைத்தால் இஷ்டமாய் தொண்டா. நற்பசு ஒன்று அறுத்து கறி சமைத்தால் உனது மடத்திற்கு நான் அமுது புசிக்க வருகிறேன். என்ன உங்கள் சுவாமி, தாங்கள் தெரிவித்தபடி என்னிடத்தில் ஆயிரக்கணக்கான பசுபத்தைகள் இருக்கின்றன. தங்களுக்கு தேவையான பசுவை அறுத்து கறி சமைத்து படைக்கின்றேன். அடியேன் காத்திருக்கின்றேன். அதில் ஏதேனும் ஒன்றை அறுத்து கறி சமைத்து அடியவருக்கு அன்னம் அளிக்கின்ற மகாபாரதன் பசுக்கறி தின்னும் மனிதன் நான் என்று நினைத்துக் கொண்டாயா? பாவி செருத்தொண்டா, தாங்கள் அப்படிதான் நினைக்க வேண்டும். என் முன் நிற்காரு. அப்புறம் சரி, தாங்கள் கோபிக்க வேண்டாம். என் முன் நிற்காரு. பசு வேறு ஏதாவது எனக்கு விவரமாக தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவித்தால் தாங்கள் இஷ்டம் போல் படைக்க காத்திருக்கின்றேன். வேண்டாம் வேண்டாம் போடா அமுதளிக்க வேண்டாம் வேண்டாம் போடா. நமக்கு வேண்டிய பதார்த்தங்களை உம்மால் ஒரு காலம் சமைத்து என் விரதத்தை நிறைவேற்ற முடியாது. சந்தேகிக்க வேண்டாம். நாங்கள் இஷ்டம் போல் அடியேன் காத்திருக்கின்றோம். முடியாதப்பா உன்னால். சுவாமி, என்னால் முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக முடியும் சுவாமி. நான் எது கேட்டாலும் எது கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கின்றேன். உண்மையாக உன் வார்த்தையை நான் நம்ப வேண்டும். கட்டாயம் நம்பித்தான் ஆக வேண்டும். அடியே தங்களைத்தான் நம்பி இருக்கின்றேன். சரி பார்ப்போம்.
கருத்துள்ள மைந்தனாக கல்வியில் சிறந்தோனாக நான் கேட்ட அந்த சிசு எப்படி இருக்க வேண்டுமென்றார் கருத்துள்ள மைந்தனாக கல்வியில் சிறந்தோனாக திருத்தமாய் வயது 5 செழித்ததோ குடும்பத்திற்கோ பொருத்தனாயிருக்க வேண்டும். பொருத்தனாயிருக்க வேண்டும் உண்மையாயவனை பெற்றோர் அறுத்துடன் கரிசமைத்தால் அமுதும்